हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 96 மூணாவது ஸ்லோகம். धर्मं वर्णाश्रमाणां श्रुतिपथविहितं त्वत्परत्वेन भक्त्या कुर्वन्तोऽन्तर्विरागे विकसति सनकैस्सन्त्यजन्तो लभन्ते सत्ता स्फूर्तिप्रियत्वात्मकमखिल पदार्थेषु भिन्नेष्वभिन्नं निर्मूलं विश्वमूलं परममहमिति त्वद्विबोधं विशुद्धं. धर्मं वर्ण आश्रमाणां श्रुतिपथ विहितं त्वत् परत्वेन भक्त्या कुर्वन्तः अन्तः विरागे विकसति शनकैः सन्त्यजन्तः लभन्ते सत्ता स्फूर्ति प्रियत्व आत्मकम् अखिल पद अर्थेषु भिन्नेषु अभिन्नं निर्मूलं विश्वमूलं परमम् अहम् इति त्वत् विबोधं विशुद्धम्. வர்ண பிராமணர், க்ஷத்ரியர், வைஷ்யர், சூத்ரர் என்ற வகுப்புகளுக்கு உரியனவும், ஆஷ்ரமானாம் பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற வாழ்க்கை நிலைகளுக்கு உரியனவும், ஸ்ருதி பத விகிதம் வேத நெறியில் விதிக்கப்பட்டனவுமான தர்மம் கடமைகளை பக்தியா பக்தியுடன் துவத் பரத்வேன உனக்கு அர்ப்பணமாக குர்வந்தகா செய்பவர்கள் சனகைஹி மெல்ல மெல்ல அந்தஹ விராகே மனத்தில் பற்றின்மை விகசதி தோன்றும்போது சந்த்யஜந்தகா அவ்வினைகளை முறைப்படி துறப்பவர்களாய் சத்தா ஸ்பூர்த்தி உண்மை இருப்பு பிரகாசம் பிரியத்துவ ஆத்மகம் விரும்பத்தகு தன்மை என்ற சத்து சித்து ஆனந்தமாகிய வடிவில் உள்ளதும் பின்னேஷு வெவ்வேறாக தோன்றும் அகில பத அர்த்தேஷு எல்லா பொருட்களிலும் அபின்னம் வேறுபாடின்றி நிறைந்துள்ளதும் நிர்மூலம் தனக்கு முதற் பொருளாய் வேறொன்று அற்றதும் விஸ்வமூலம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமானதுமாகிய பரமம் யாவற்றுக்கும் மேலான பரம்பொருள்தான் அகம் இதி நான் என்ற விசுத்தம் மிக தெளிந்த துவத் விபோதம் பிரம்ம ஞானத்தை உன்னை பற்றிய ஞானத்தை லபந்தே அடைகின்றனர். வேத மார்க்கங்களில் வர்ணாசிரமங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை உமக்கு அர்ப்பணமாக பக்தியுடன் அனுஷ்டிப்பவர்கள் அதனால் மனதில் வைராக்கியம் உதிக்கும் பொழுது மெல்ல மெல்ல அந்த தர்மங்களை தியாகம் செய்து சச்சிதானந்த ரூபமானதும் வெவ்வேறாக தோன்றும் எல்லா பொருள்களிலும் வேற்றுமையில்லாமல் விளங்குவதும் தனக்கொரு காரணம் இல்லாமல் அனைத்திற்கும் காரணமாகவும் விளங்கும் பரம்பொருள் தான் நான் என்ற பரிசுத்தமான உமது ஸ்வரூப ஞானத்தை அடைகின்றனர்.